கோபாலபுரத்தில் இருக்கேன். எனக்கு நல்ல சர்ச்சுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு தியானத்துக்கு வந்துட்டு அங்கேயே கோயிலில் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு பார்த்தா சுத்தமாக பேச்சே வரல. நானும் ட்ரை பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண முடியல. என் பையன் சொல்கிறேன், என்னம்மா பேசுகிறீங்க ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். நானும் ட்ரை பண்ண சுத்தமாக முடியவே இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கேட்டாங்க, என்ன தொண்டை ஒரு மாதிரி கட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஊரில். அப்படிதான் நினைக்கிறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த தண்ணி சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காஃபி பண்ணால் கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தேன், ரெடி பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமாட்டிக்கு சரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், நர்ஸாக இருக்கேன். அவங்க சொன்னாங்க, என்ன நீ சுத்தமாக நாங்கள் பேச்சே வர மாட்டேங்குது, நீ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது, அசால்ட்டாக ஏதாவது திடீர்னு இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ காது தொண்டை மூக்கு டாக்டரை பார்க்க சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நரம்பு டாக்டரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நரம்பு டாக்டரை பார்க்க போனேன். அவர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, உனக்கு தொண்டைக்கும் மூளைக்கும் உள்ள நரம்பு வந்து புண்ணாக இருக்குது, வீக்கமாக இருக்குது, உனக்கு அதனால தானமா வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 15 நாள் டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 15 நாள் டேப்லெட் எடுத்தேன். ஆனால் அந்த பேச்சு வரவே இல்லை. அதே மாதிரி திக்கி ஒரு மாதிரியாகவே தான் இருந்தது. இது சரியாகவே இல்லை. அப்புறம் பாஸ்டர் வந்துட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி 3 நாள் தியானம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ ஈவினிங்கா மார்னிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஈவினிங்னா வர முடியாது, நம்ம நைட் டியூட்டியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ இல்லை, காலையில் 10 மணிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவருக்கே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டாக்டர் இங்கே ஒரு பியாட்ரிஸ் மேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, செவைக்கு போங்க சிஸ்டர், உங்களுக்கு சரியாயிடும், இயேசு இருக்காரு, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்காக நான் நிறைய பேர்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்ட நான் பேசினேன். இருந்தாலும் எல்லா ரிப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பினும் போது அந்த ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட்டில் எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த இசிசி மாதிரி டெஸ்ட்டில் எடுத்தது மட்டும் கொஞ்சம் மூடாக கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். படுத்தேன்னா காலைல டூட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்தேன் அப்படின்னாக்கா சாயந்தரம் ஈவினிங் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். பையனை கூட பார்க்க முடியாது. எந்திரிச்சு மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டூட்டிக்கு போதேன் டைம் இருக்கும். திரும்ப நைட்டு நான் டூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அந்த படுக்க போகிற டைம் 12 1 மணி அந்த மாதிரி ஆகும். அந்த டயத்தில் தான் நான் மாத்திரையை போட செய்வேன். அந்த மாத்திரை போட்டு தூங்கும்போது இடையில அந்த டூட்டி ஆகுமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் 1 hour 1/2 hour தூங்குவேன். மறுபடியும் எந்திரிச்சு ரவுண்ட்ஸ் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்தேன், கூப்பிட்டாங்க, வந்தேன். சரி என்னன்னு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி வந்தேன். ஆண்டவர் கிருபையில் நன்றி இயேசுவே.